ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடவுள் உண்மையுள்ளவர். அவரை நாடி தேடி செல்வோரை கைவிடாமல் பாதுகாத்து வழி நடத்துகின்ற தேவன். நம்பிக்கையோடு அவரிடம் பாருங்கள், வாழ்வு பெறலாம். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, புனித வாரத்திலே மிகவும் முக்கியமான நாள். இயேசு கிறிஸ்து நற்கருணை ஏற்படுத்திய நாள், குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள். தன்னையே தாழ்த்தி கொண்டு பணிவிடை செய்வதற்காகத்தான் குருத்துவம் என்று பாதம் கழுவிய நாள். பெரிய விழாவினை சிந்திக்கத்தான் இன்று நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வு நிகழ்வுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தி, 3 விதமான செய்திகளை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக, இயேசு பாதம் கழுவுகிறார். தான் கடவுளுடைய மகன் என்ற நிலையை வரிந்து பற்றி கொள்ளாமல் அவர் தன்னையே வெறுமையாக்கி அடிமை கோலம் பூண்டு சிலுவை சாவுக்கு, அதுவும் கேவலமான சிலுவை சாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே சின்னப்பர் ஒரு இறையல் கருத்தை மிகவும் அழகாக எழுதியிருப்பார். அந்த கருத்துக்கள் தான் இயேசு கிறிஸ்தனுடைய இந்த பாதம் கழுவும் சடங்கு முறைக்கு நமக்கு ஒத்து போகும். பாதம் கழுவும் சடங்கு முறைக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அடிமை தன்னுடைய தலைவனுடைய பாதங்களை கழுவ வேண்டும் யூத சடங்கு முறையிலே. யூத சடங்கு முறையிலே ஒருவர் ஆலயத்திற்குள் செல்ல வேண்டுமானால் தனது பாதங்களை கழுவி விட்டு செல்ல வேண்டும். அல்லது வீட்டுக்கு வருகின்ற உபகாரிகளை உபசரிக்க முதலிலே பாதங்களை கழுவ வேண்டும். இப்படி இந்த பாதம் கழுவும் சடங்கு முறைக்கு பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும், ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டர்களுடைய பாதங்களை கழுவது இதுதான் வரலாற்றிலே முதன்முறை. இயேசு கிறிஸ்து செய்த இந்த மிகப்பெரிய சாதனை தான் இன்றளவும் பேசும் பொருளாகவே இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பாதங்களை கழுவ முற்பட்ட பொழுது பேதுரு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லுவார். நீர் என் பாதத்தை தொட நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுவார். அதற்கு இயேசு சொல்லுவார், நான் உன் பாதங்களை கழுவாவிடில் என்னோடு உமக்கு பங்கில்லை என்பார். அதற்கு பேதுரு சொல்வார், ஆண்டவரே, பாதங்களை மட்டுமல்ல, என் கைகள் என் தலைகள் முழுவதுமாக நீர் கழுவும் என்று சொல்ல போது, குளித்தவர் எவரும் பாதங்களை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் தூய்மையாக இருக்கிறார்கள். இருந்தாலும் உங்களுள் சிலர் தூய்மையாக இல்லை, அதனால் இதை செய்கிறேன் என்று அந்த பாதம் கழுவும் சடங்கு முறைக்கு தன்னையே ஆண்டவர் இறக்கிக் கொள்கிறார். தன்னையே கீழ்ப்பணிந்தவராய் மாற்றுகிறார். ஹியூமிலிட்டி த கோர். இதைதான் பேராயர் புல்டன் ஷீன் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்போடு இந்த பாதம் கழுவும் சடங்கை அழகாக சொல்லி இருப்பார். எப்படி என்றால், இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தனது மேலுடையை கலற்றி வைத்துவிட்டு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு தன்னுடைய சீடர்களுடைய பாதத்தை கழுவினார். யோவான் நற்செய்தியிலே இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கும். அதற்கு தான் பேராயர் புல்டன்ஷின் ஒரு அழகான விளக்கம் கொடுத்திருப்பார். இயேசு பந்தியிலிருந்து எழுந்து, அதாவது விண்ணகத்திலிருந்து எழுந்து வருகிறார். வந்து தன்னுடைய மேலுடைய கழட்டி வைக்கிறார். தன்னுடைய இறை இயல்பை கழட்டி வைக்கிறார். தன்னுடைய மேலுடைய கழட்டி வைத்துவிட்டு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டுகிறார். மனித இயல்பை எடுத்து தன்னோடு இணைத்துக் கொள்கிறார். மனித இயல்பை தன்னோடு ஏற்றுக்கொண்டு அவர் முழந்தால் படியிட்டு தன்னுடைய இரத்தத்தை எடுத்து, குவளையில் தண்ணீரை எடுத்து நம் பாவங்களை, சீடர்களுடைய பாதங்களை கழுவினார். அவர் மீண்டுமாக தன்னுடைய மனித இயல்பை கழட்டி வைத்துவிட்டு, அதாவது மரணித்து, மீண்டுமாக தன்னுடைய மேலுடையை போத்தி கொண்டு கடவுளாக மாறி விண்ணகம் சென்று அவரோடு சீடர்களோடு இருக்கிறார். இன்றளவும் நம்மோடு இருக்கிறார் என்று அழகாக சொல்லியிருப்பார். அதாவது தன்னுடைய மனித இயல்புக்காக தன்னுடைய இறை இயல்பை கழட்டி வைத்துவிட்டு நம்முடைய பாவத்திற்காக அவருடைய எல்லா சொட்டு உடலில் இருந்த அத்துணை இரத்தங்களையும் நம் பாவங்களுக்காக அவர் கழுவினார். இந்த பாதம் கழுவும் சடங்கு முறை. இந்த பாதம் கழுவும் சடங்கு முறை நம் பாவம் கழுவும் சடங்கு முறை என்றுதான் இங்கே பேராயர் புல்டன்ஷின் குறிப்பிட்டிருப்பார். இது என்னவும் சொல்வதற்காகத்தான் இருக்கிறது. இது வருடத்தில் ஒரு முறை மட்டும் நடக்கும் அதிசய நிகழ்வு. ஏனென்றால் பெரிய விழாவில் மட்டும்தான் எல்லா குருக்களும் ஆலயத்தில் இருக்கின்ற யாரையாவது ஒருவரை கூப்பிட்டு பாதங்களை கழுவுவது. இது வியாழக்கிழமையோடு முடிந்துவிடும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து
நற்கருணை ஏற்படுத்துகிறார். இது இயேசு உடனே ஏற்படுத்திய நிகழ்வு அல்ல. தன்னுடைய குருத்துவ நாளிலிருந்து, அதாவது எப்பொழுது இறை நற்செய்தி ஆரம்பித்தாரோ, போதிக்க ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்து அவர் இந்த திருநன்மை நற்கருணை ஏற்படுத்தியை பற்றி அவர் சிந்தித்துக் கொண்டே இருந்திருப்பார் போலும். அதனால்தான் அவர் உணவை பழுக பெருக செய்கிறார். இறந்தவனை உயிர்த்தெழ செய்த ஆண்டவருக்கு, குருடனுக்கு பார்வை கொடுக்க தெரிந்த ஆண்டவருக்கு, ஊமையனை பேச வைத்த ஆண்டவருக்கு, முடக்குவாதம் முற்றவனை எழுந்து நடக்க செய்த ஆண்டவனுக்கு, உணவில்லாமல் தவித்த அந்த மக்கள் கூட்டத்திற்கு ஏன் உணவு கொடுக்க முடியவில்லை? ஏன் அவர் அங்கே தன்னுடைய சீடர்களை அழைத்து மக்களிடம் அவரிடம் ஏதாவது இருக்கா என்று ஏன் கேட்டார்? ஏனென்றால் பணி குருத்துவமும் பொது குருத்துவமும் ஒன்று சேர வேண்டும். பணி குருத்துவம் வேறும் பொது குருத்துவம் வேறு அல்ல. இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. அது இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமல் அது இல்லை. அதனால்தான் இயேசு கிறிஸ்து மக்களிடமிருந்து பெற்று அந்த உணவை பழுகி பெருக செய்து அவர்களுக்கே கொடுக்கிறார். இது பணி குருத்துவத்திற்கும் பொது குருத்துவத்திற்கும் செல்லும். இதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை உண்பவர் எப்பொழுதுமே வாழ்வார்கள் என்று சொல்லுவார். இதைதான் நாம் மன்னாவிற்கும் இயேசுனுடைய உடலுக்கும் நாம் இணைத்து பார்க்கலாம். அந்த மன்னா அவர்கள் கானான் தேசத்தை அடைந்த உடனே அந்த மன்னா நின்று போனது. அதன் பிறகு அவர்கள் உழைத்து சாப்பிட வேண்டிய நிலை வந்தது. அதாவது பாலை நிலத்திலே அவர்கள் வருகின்ற பொழுது தந்தையாம் கடவுள் அவர்களை ஒரு குழந்தை போல பேணி பாதுகாத்தார். இரவிலே நெருப்பு தூணாகவும் பகலிலே மேகத்தூணாகவும், தண்ணீர் தேவைப்படும் போது பாறையிலிருந்து தண்ணீரும், உணவு தேவைப்படுகின்ற பொழுது வானத்திலிருந்து மன்னாவும், ஒரு குழந்தையை பேணி பாதுகாப்பது போல அவர்களை பாதுகாத்து வந்தார். கானான் தேசம், பாலும் தேனும் கிடைக்கின்ற கானான் தேசம் வந்ததும் கடவுள் தான் கொடுத்தை நிறுத்தி கொண்டார். எப்படி ஒரு தாய் தன் குழந்தைக்கு பாலூட்டி வளர்ப்பாலோ அதுபோல 40 வருடங்கள் இஸ்ரேல் மக்களை பாலூட்டி வளர்த்தார் கடவுள். அவர்கள் கானான் தேசம் போனவனே அது நின்று போனது. அங்கே நின்று போனது மீண்டும் இயேசு கிறிஸ்துவால் என்று தொடங்கப்படுகிறது. இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருப்பதற்காக, தொடர்ந்து அந்த இறை பராமரிப்பு தொடர்வதற்காகவே இந்த நற்கருணை ஏற்படுத்துகிறார். நற்கருணை ஏற்படுத்துவதனுடைய நோக்கமே நம்மோடு இருக்க. பணி குருத்துவமும் பொது குருத்துவம் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்தது என்றுதான் முதலிலே பாதம் கழுவும் சடங்கை செய்துவிட்டு பிறகு நற்கருணை ஏற்படுத்துகிறார். நற்கருணை ஏற்படுத்திவிட்டு குருத்துவத்தை ஏற்படுத்துகிறார். இதை நினைவாக செய்யுங்கள் என்று. குருசேசு மிகவும் பிரியமானவர்களே, இதுவும் பீடத்தோடு நின்று விடுகிறது. ஆலயத்தை விட்டு வெளியே வருவது கிடையாது. எப்படி பாதம் கழுவும் சடங்கு முறை வருடத்திற்கு ஒரு முறை அத்தி பூத்தார் போல ஒரே ஒரு முறை நடக்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்தனுடைய நோக்கமே இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னதன் நோக்கமே குருக்கள் மக்களுக்கு பணி செய்ய வேண்டும். அதுதான் பணி குருத்துவம். அது பொது குருத்துவத்திலிருந்தான் வருகிறது. இந்த நற்கருணையை மக்களிடமிருந்து பெற்றுதான் ஆண்டவர் பழுக்க பெருக செய்தார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து தனது உணவை இன்னொருவர் வீட்டிலே கொண்டு போய் வைத்தார். அவர் நினைத்திருந்தால் கெத்செமனி தோட்டத்திலே அல்லது ஒலிவ மலையிலே வேறு எங்கேயாவது தனது இறுதி உணவை வைத்திருக்கலாம். ஆனால் இன்னொருவர் வீட்டிலே போய் அதை மொட்டை மாடியில வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருந்தது? ஒரு கழுதையை கொண்டு வாருங்கள் என்று இன்னொருவர் கழுதையை கொண்டு வந்த நோக்கம் என்ன இருக்கிறது? இங்கே அனைத்தையும் இணைத்துதான் செய்ய வேண்டும், எதையும் பிரித்து பார்க்க கூடாது. ஆனால் இன்று கிறிஸ்துவனுடைய பெயரை வைத்துக் கொண்டு, ஆண்டவர் இயேசுனுடைய பெயரை வைத்துக் கொண்டு பிரித்து பார்ப்பதையே நோக்கமாக பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அறிவிக்கிறார்களோ இல்லையோ, சாதி பெருமை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்திலே என் சாதிக்கு இது வேண்டும், உன் சாதிக்கு இது வேண்டும் என்று இயேசுவை பங்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்விலே பாதம் கழுவும் சடங்கு முறை அவர்களுக்கு சாட்டையடி கொடுக்கிறது. பாதம் கழுவு சடங்கு போது மட்டும் எப்படி அனைவருடைய பாதத்தையும் கழுவ முடிகிறது? நடிப்பு, அத்தனையும் நடிப்பு. கழுவும் போது சொல்லி பாருங்களேன், ஏன் சாதிக்காரன் தான் வந்து உட்காரணும் என்று. ஏனென்றால் இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்க நீ எல்லை அனைத்தையும் துறந்து விட்டு வருகின்ற பொழுது இறைவனுக்குரிய மக்களாக நீ வாழ வேண்டும், இறைவனுக்குரிய மகனாக நீ வாழ வேண்டும். இதைதான் இந்த பணி குருத்துவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உணவு என்பது எல்லாருக்குமானது. அந்த மக்கள் கூடியிருந்த பொழுது அங்கே யூதர்கள் இருந்தார்கள், புறவினத்தார்கள் இருந்தார்கள், கலிலேயர் இருந்தார்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், அத்தனை பேரும் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து இங்கே யூதர்கள் மட்டும்தான் உண்ண வேண்டும் சொல்லவில்லை, அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அப்படித்தான் குருத்துவமும். இது அனைவருக்கும் சொந்தமானது, கடவுள் அனைவருக்கும் சொந்தமானது. இந்த பெரிய வியாழன் நம் அனைவருக்கும் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால்,
பொது குருத்துவமும் பணி குருத்துவம் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். பொது குருத்துவத்திலிருந்தான் பணி குருத்துவம் வருகிறது. இந்த பணி குருத்துவத்தை நாம் பாங்கோடு செய்ய வேண்டும். அதை மற்றவர்களுக்காக செய்ய வேண்டும். அனைவருடைய பாதங்களையும் நாம் கழுவ வேண்டும். இங்கே பாதங்களை கழுவ வேண்டும் என்றால் அவர்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும். எந்த விதமான வேறுபாடுகளையும் காட்டக்கூடாது, எந்த விதமான வன்மத்தையும் கற்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒன்று போலவே நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் இறைவனுக்குரியவர்களாக மாற வேண்டும். அதுதான் கடவுள் ஏற்படுத்திய குருத்துவம். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றுதான் சொல்லிவிட்டு சென்றார். இவை அனைத்தையும் சொல்லிவிட்டு இதை என் நினைவாக செய்யுங்கள், நீங்கள் காலம் முழுக்க செய்யுங்கள், வருடத்திற்கு ஒரு முறை பெரிய வேளாண் மட்டும் செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லை. காலந்தோறும் செய்ய வேண்டும். திருப்பலி நிறைவேறுகின்ற ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய பலியை அறிவிக்கின்ற ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்கின்ற பொழுதுதான் இது அர்த்தமுள்ள ஒரு பெரிய வியாழனாக இருக்கும். அர்த்தமுள்ள பாதம் கழுவும் சடங்கு முறையாக இருக்கும். அர்த்தமுள்ள இயேசு கிறிஸ்து நற்கருணை ஏற்படுத்திய சடங்காக இருக்கும். இதை வெறும் சடங்காகவும் சம்பிரதாயமாகவும் நாம் விட்டுவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை நாம் வாழ்வாக்கி வாழ்ந்து காட்ட வேண்டும். குருக்கள் என்பவர்கள் மக்களை தேடி செல்கின்ற ஆயனாக இருக்க வேண்டும். அவருடைய தேவையை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்கின்ற நல்ல ஆயனாக இருக்க வேண்டும். நல்ல ஆசிரியராக இருக்க வேண்டும். நல்ல நண்பராக இருக்க வேண்டும். நல்ல ஒரு தாயாக இருக்க வேண்டும். நல்ல இறைவனை கற்று தருகின்ற நல்ல ஒரு சகோதரராக இருக்க வேண்டும். அப்படி நாம் செய்வோமானால் அதுதான் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிற இதை என் நினைவாக செய்யுங்கள் என்பதாகும். அதனால் முடிந்தவரை இறைவனை அறிவிக்கின்ற மக்களாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.